தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம் நாட்டின் வளர்ச்சிக்கென்று பல வரிகள் கொண்டு வரப்பட்டாலும் கிமு 300ஆம் நூற்றாண்டிலேயே இருந்த வரிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த வரிகள் இன்றும் நமக்காகவும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை நாம் தான் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் உண்மை. அது எந்த வரியும் இல்லை, நம் அவ்வை பெரும்பாட்டி எளிய வரிகள்தான். அந்த வரிகள் உங்களுக்காக. குளிக்காத மேனி கெடும், குளிர்ந்து போனால் உணவும் கெடும், பொய்யான அழகு கெடும், பொய்யுரைத்தால் வாழ்க்கை கெடும், துடிப்பில்லா இளமை கெடும், துவண்டிற்றால் வெற்றி கெடும், தூங்காத இரவு கெடும், தூங்கினால் பகலும் கெடும், கவனமில்லா செயலும் கெடும், கருத்தில்லா எழுத்தும் கெடும். இந்த 10 வரிகளை நாம் கடைபிடித்தாலே வாழ்க்கையில் நாமும் நம் நாட்டையும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு சென்று விடலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். இதில் நாம் மட்டும்தானே வளர முடியும், நாட்டை எப்படி வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வது? உலக வரைபடத்திலேயே இல்லா சமேக்கா என்ற நாட்டை, உலக வரைபடத்திலேயே காண முடியாத சமேக்கா என்ற நாட்டை ஓடியே உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற உசேன் போல்ட், அவர் தனி மனிதனால் தான் அந்த நாடு உயர்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதனால் ஒரு தனி மனிதனால் நாட்டை எப்படிப்பட்ட வளர்ச்சிக்கும் கொண்டு சென்று விடலாம். அதனால் இந்த அவ்வை பெரும்பாட்டி எழுதிய வரிகளே உண்மையான நாட்டு வளர்ச்சிக்கும் நாம் வளர்ச்சிக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் உதவும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.